India's first Prime Minister, freedom fighter, a visionary leader, Jawaharlal Nehru. Early life. ஜவஹர்லால் நேரு அவர்கள் நவம்பர் 14, 1889 பார்த்தீங்கன்னா பறக்கிறாரு. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அலகாபாத்தில். ஜவஹர்லால் நேரு அவர்கள் படிப்புக்காக இங்கிலாந்து போகிறாரு. இங்கிலாந்து போயிட்டு அவர் படிக்கிறாரு. படித்து முடிச்சுட்டு மறுபடியும் இந்தியாவுக்கே ரிட்டர்ன் வராரு. பார்த்தா இங்கே இந்தியா இண்டிபெண்டன்ஸ்க்காக இவ்வளோ போராடுறாங்க அப்படிங்கிறத பார்த்து அதை ரியலைஸ் பண்ணுறாரு. அண்ட் ப்ளஸ் அவர் யோசிக்கிறாரு, நம்மளும் ஏதாவது இந்தியாவுக்காக செய்யணும், நம்மளும் இந்த இண்டிபெண்டன்ஸில் நம்ம கலந்துக்கணும் அப்படின்ட்டு மகாத்மா காந்தி கூட போய் சேர்ந்து இண்டிபெண்டன்ஸ்க்காக அவரும் ஃபைட் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவாக பதவி ஏற்கிறாரு. ஜவஹர்லால் நேரு அவர்கள் கிட்டத்தட்ட 17 இயர்ஸ் பார்த்திங்கன்னா பிரைம் மினிஸ்டராக இருந்து இந்தியாவுக்கு சர்வ் பண்ணியிருக்காரு. பில்டிங் மாடர்ன் இந்தியா. நேரு அவர்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப பிலீவ் பண்ணார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருந்தது அப்படின்னா இந்தியாவை கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறத பிலீவ் பண்ணார். அதுக்காக சில ஸ்டெப்ஸும் எடுத்தார். அண்ட் சில விஷயத்தை எஸ்டாப்ளிஷும் பண்ணார். அதுதான் பார்த்திங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட்ஸ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் ஓப்பன் பண்ணுறாரு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, சயின்டிஃபிக் ரிசர்ச் இது எல்லாத்தையுமே டெவலப் பண்ணணும், இதெல்லாமே கொண்டு வரணும் இந்தியாவில் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். நேரு அவர்கள் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்பவுமே கான்சன்ட்ரேட்டிவாக இருந்தார். அதுக்காக நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா செஞ்சார். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஸ்டீல் பிளான்ட்ஸ் இதெல்லாமே ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்தியாவுக்கு. அண்ட் ப்ளஸ் இன்னொரு விஷயம் டேம்ஸும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஓப்பன் பண்ணுறாங்க, கட்டுறாங்க. அண்ட் இதெல்லாமே இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்தது அந்த காலகட்டத்தில். ஸ்பேஸ் அண்ட் அட்டாமிக் ப்ரோக்ராம். நேரு அவர்கள் பார்த்திங்கன்னா சில விஷயத்தில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தார். அதுதான் சயின்டிஃபிக் ரிசர்ச் அண்ட் இனோவேஷன்ஸ். இதில் எல்லாத்துலேயுமே ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தார். அண்ட் அதுக்காக நிறைய டீம்ஸே பில்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஸ்பேஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், ஸ்பேஸ் பற்றி நம்மளும் நிறைய ரிசர்ச் பண்ணணும், அட்டாமிக் எனர்ஜி இதுக்காக நிறைய ப்ரோக்ராம்ஸும் கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் இது வேர்ல்டு லெவலில் பார்த்திங்கன்னா பேசவும் படுது. நான் அலைன் மூமெண்ட். இது ஒரு கோல்டு வார் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அண்ட் நேரு அவர்கள் ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறாரு. அதுதான் நான் அலைன் மூமெண்ட். அவரோட ஹெல்ப் மூலிமா இந்த நான் அலைன் மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா தனித்துவமாக நிற்கணும், யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இந்த நான் அலைன் மூமெண்ட்டை அவர் க்ரியேட் பண்ணுறாரு. சில்ட்ரன்ஸ் டே. ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு சில்ட்ரன்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதனாலே அவரோட பர்த்டேவை சில்ட்ரன்ஸ் டேவாக பார்த்திங்கன்னா மாற்றிட்டாங்க. அது இன்றைக்கி மட்டும் இல்லை, எப்பயுமே அதை கொண்டாடிட்டு தான் நம்ம இருக்க போகிறோம். ஜவஹர்லால் நேரு அவர்கள் வெறும் பொலிட்டிக்கல் லீடர் மட்டும் கிடையாது. இந்தியாவுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஒரு ஃபவுண்டேஷனே பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணியிருக்காரு. அவர் பிரைம் மினிஸ்டராக இருந்த காலகட்டத்தில் நிறைய இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் இன்ஸ்டியூஷன்ஸ் அண்ட் சயின்டிஃபிக் ரிசர்ச் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா அவரோட அந்த லீடர்ஷிப் பீரியடில் நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணுறேன். அடுத்த பர்ஃபம் கிரேட்டர் தம்லா. பாய்.